ஹாய் நண்பீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தேனியில் ஒரு ஃபேமஸான என்னோட ஃபேவரட்டான ஒரு கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். அது என்ன கோயில்னு வாங்க பார்க்கலாம். நம்ம தேனியிலிருந்து போடி போகிற வழியில் கொடங்கிப்பட்டின்ற ஊரில் தாங்க இந்த பிரசித்தி பெற்ற முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து 250 வருடம் பழமையான முருகர் கோயில்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலில் நம்ம முருகர் வந்து ஆறுமுகத்தோட காட்சி அளிக்கிறனால இந்த கோயிலை வந்து விருப்பாச்சி ஆறுமுக நாயனார் திருக்கோயில்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் இருக்குது, தீர்த்த தொட்டி கோயில்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியுங்க, அவ்வளோ ஃபேமஸான கோயில். இந்த கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அவ்வளோவா க்ரௌடு இருக்காது நார்மல் டேஸில். பட் முருகருக்கு உகந்த நாளில் அந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து பயங்கரமாக க்ரௌடு இருக்கும். ரீசெண்டாக நம்ம தைப்பூசத்துக்கு கூட போயிருந்தோம், அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பயங்கர க்ரௌடு இருந்ததுங்க. அந்த வீடியோ வேணால் என் கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தாங்க தீர்த்த தொட்டி. இந்த தீர்த்த தொட்டினால தான் இந்த கோயிலை வந்து தீர்த்த தொட்டி கோயில்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்த தொட்டி வந்து இயற்கையாகவே உருவான ஊத்துங்க. இந்த ஊத்துக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. வருஷத்தில் 365 நாளும் வத்தாமல் இங்கே தண்ணி வந்துட்டே இருக்குங்க. இத்தகைய சிறப்பு மிக்க இந்த தீர்த்த தொட்டி இங்கே அமைஞ்சிருக்கனால தாங்க இந்த கோயிலை ரொம்ப ஃபேமஸாக தீர்த்த தொட்டி கோயில்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு வரப்போ இங்கே வந்து எல்லாம் குளிச்சுட்டு இல்லை கை காலை கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே சாமியை பார்க்கவே போவாங்க. நிறைய குட்டி குட்டி மீன்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த தீர்த்த தொட்டியில் குளிச்சுட்டு இல்லை கை காலை கழுவிட்டு இந்த மிகப்பெரிய அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகரை வழிபட்டுட்டு தாங்க நம்ம முருகரை பார்க்கவே போவோம். நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு இந்த படிக்கட்டு வழியாக மேலே நேராக போனோம்னா நம்ம முருகர் சன்னதி தாங்க. அப்படியே உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இது தாங்க அன்னதானம் கொடுக்குற இடம். இந்த பில்டிங்கில் தான் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருகர் சன்னதிக்கு போய் நம்ம முருகரை வழிபட்டுட்டு வருவோம். நான் முன்ன சொன்ன மாதிரி இங்க நம்ம முருகர் வந்து ஆறுமுகத்தோட காட்சி அளிக்கிறாருங்க. நம்ம நல்லா உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா தான் நம்மளால அந்த ஆறுமுகத்தை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு பிளேஸ்ல இன்னொரு விளாக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரத். டாடா, பாய் பாய் நண்பா நண்பீஸ்.